இப்போ இந்த புயல் மழைலாம் வந்துன்னா வாழை மரம்லாம் சரிஞ்சிருது. அப்போ இதுலேருந்து நம்ம எப்படி வாழை மரம் நிறைய மரங்கள் சரிஞ்சிருது, இதுலேருந்து விவசாய நிலங்களில் இருக்கிற எல்லா மரங்களும் சரிஞ்சிருதா? அப்போ இதுலேருந்து என்ன நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா, ரொம்ப என்னென்னா இந்த இயற்கை வேலிகளாக நமக்கு என்ன பண்ணணும், சுவரெல்லாம் நம்ம எழுப்ப முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்னா இயற்கை நெருக்கமாக பனை மரங்களை நட்டு விட வேண்டும். வரிசையாக நெருக்கமாக இருக்கணும். அதாவது ஒரு சுவர் போல், இயற்கையான சுவர் போல், ஒரு பனை மரத்துக்கும் இன்னொரு பனை மரத்துக்கும் ஒரு அடி அல்லது 2 அடி தான் இடைவெளி இருக்கணும். ஒரு பனை மரத்துக்கும் இன்னொரு பனை மரத்துக்கும் ஒரு 2 அடி தான் இடைவெளி இருக்கணும். நெருக்கமாக அது வந்து மேலே போய் எப்படி வேணும். நம்ம அதோட நோக்கம் என்னென்னா நமக்கு ஒரு வேலி. அப்போ வேகமாக வர்ற காற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவர் போல் இருக்கும், ஒரு கருப்பு நிற சுவர் போல் இருக்கும். இப்போ வேகமாக வர்ற காற்று வந்து அதோட வேகத்தை அது குறைச்சிரும். ஒரு புயலோட வேகம், ஒரு சூறாவளியோட வேகத்தெல்லாம் வந்து இந்த மாதிரி இயற்கை வேலியாக நம்ம வளர்க்கிற இந்த பனை மரங்கள் இருக்குல்ல, அதே நேரத்தில் அதோட நிழல் வந்து ஒரு சுவர் போல், கருப்பு நிற சுவர் போல். நம்ம நெருக்கமாக பனை மரத்தில் நடக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு கருப்பு நிற சுவர் போல் இருக்கும். அப்போ நிழல் விழுந்துச்சுன்னா, நிழல் விழுற இடத்துல எந்த செடியும் நம்ம வளர்க்க முடியாது. விவசாய நிலங்களில் வந்து ஏன் வந்து பனைமர நிழல் எங்கெல்லாம் விழுதோ அங்கெல்லாம் செடி முளைக்காது. அது ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ சரி, உயரமாக வளரக்கூடாது, அதே நேரத்தில் இப்போ ஒரு பனைமரம் போல் உயரமாக வளரக்கூடாது, அதே நேரத்தில் உயரம் குறைவாக இருக்கணும். இந்த மாதிரி எது வளர்க்கலாம் அப்படின்னா இந்த பேரிச்ச மரங்களை வளர்க்கலாம் இயற்கை வேலியாக. ஆனால் பனை மரங்களை அதுக்காக நம்ம முற்றிலும் தவிர்த்து விடக்கூடாது. பனை மரத்தை ஒரு 10 அடிக்கு இடைவெளியில் ஒரு பனை மரம் வைக்கலாம், வேலியாக, வேலி ஓரங்களில் மட்டுமே. இது ஒரு வேலி மரம் அப்படின்னு நம்ம பனை மரத்தை நினச்சிக்கணும். அது மாதிரி நெருக்கமாக நம்ம என்ன பண்ணணும், பேரிச்சம்பழம் மரத்தை நட்டுடணும். பேரிச்சம்பழம் மரத்தை வந்து நெருக்கமாக நட்டு விட வேண்டும். அப்போ அது ஒரு சுவர் போல் இருக்கும். அப்போ வேகமாக நீங்கள் புயல் காற்றுலாம் அடிக்கும்போது இதெல்லாம் எங்கே நடணும் அப்படின்னா விவசாய நிலங்களில், வேலி ஓரங்களில் இது போன்று பேரிச்சம்பழங்களை நட வேண்டும். அப்புறம் 10 அடிக்கு 10 அடி ஒரு பனை மரத்தை நடக்கணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நெருக்கமாக பேரிச்சம்பழம் ஒரு சுவர் போல் வளர்ந்து நிற்கிது, ஒரு 10 அடி சுவர் போல் அது வளர்ந்து நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க. வேகமாக புயல் வரும்போது அந்த பேரிச்சம்பழத்து மரம் மேலே தான் மோதும். பேரிச்சம்பழம் மரம் புயலுக்கெல்லாம் சாயாது. அப்போ பனை மரமும் அந்த வேலி ஓரம் தான் இருக்கும், அதுவும் சாயாது. அப்போது அந்த வேகத்தை அது குறைக்கும். அப்போ அந்த வேலிக்கு உட்பட்ட இடங்களில் இருக்கிற வாழை மரம் அல்லது வேறு எந்த ஒரு மரமோ ஒரு புயலோடைய ஒரு சூறாவளி காற்றுலையோ சரிஞ்சு விழாது. இதெல்லாம் வந்து ஒரு இயற்கையான வேலி, நம்ம சுவரெல்லாம் எழுப்ப முடியாது. அதனால் இயற்கையான வேலியாக நம்ம பனை மரங்கள் அல்லது பேரிச்ச மரம் ரொம்ப உயரமாகலாம் வளராது, பனை மரம் போல் உயரமாக வளராது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து பேரிச்சம்பழம் மரத்தை அந்த மாதிரி நடலாம், நெருக்கமாக நட்டு விட வேண்டும். ஒரு சுவர் போல், ஒரு ஆள் கூட உள்ளே இறங்கி வரக்கூடாது, அல்லது ஒரு ஆளோட உடம்பு உள்ளே வரலாம். அப்போ காற்றின் வேகம் வந்து அது தடுக்கப்படும். ஒரு சின்ன இடைவெளி தான் இருக்கணும். அதன் மூலம் என்னென்னா காற்றின் வேகத்தை நம்ம தடுக்கும்போது ஒரு விவசாய நிலத்துக்குள்ளே இருக்கிற வாழை மரம் மற்ற மரங்கள் எதுவுமே வந்து சரிஞ்சு விழாத மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு இயற்கை வேலியாக நம்ம வந்து இப்போவும் சரி, இப்போ 2040 இயந்திர அறிவுகளும் செயலிழக்க போகுது. அதுக்கப்புறம் இயற்கையோட இணைஞ்ச மனுஷ வாழ்க்கை வருது. அப்போ இயற்கையோட இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் மனிதர்கள் இந்த மாதிரி வேலி பயிராக பேரிச்சம்பழம் மரம் அல்லது இந்த பனை மரம், இந்த 2ஐயும் நம்ம பயன்படுத்தணும். அல்லது இல்லை, 2ஐயுமே நம்ம பயன்படுத்தணும். 10 அடி இடைவெளியில் பனை மரம், அப்புறம் ஒரு 2 அடிக்கு இடைவெளியில் பேரிச்சம்பழம் மரம். அப்போ ஒரு சுவர் போல் ஆகிடும். நம்ம வந்து ஒவ்வொரு விவசாய நிலத்துக்கும் நம்ம ஒரு சுவர் போல் அங்கே உருவாக்கிடலாம். இயற்கையோட இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் எல்லாருக்குமே 2 ஏக்கர் நிலம் கொடுக்குறாங்க. 2 ஏக்கர் நிலத்தை நம்ம ஒதுக்கி விட வேண்டும். 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் 2 வயசுக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுக்கணும். அப்படிங்கும்போது இந்த 2 ஏக்கர் சுற்றி ஒரு வேலி மரமாக இந்த பேரிச்ச மரம், அப்புறம் இந்த மாதிரி பனை மரம், இந்த 2ஐயும் நம்ம பயன்படுத்தி ஒரு வேலியாக நம்ம உருவாக்கி விடுவோம். அப்போ இன்னொரு மனுஷங்களும் உள்ளே வர முடியாத அளவுக்கு மனுஷங்களும் உள்ளே வரக்கூடாது. அது போல் இந்த 2 ஏக்கர் நிலத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா கால்நடைகள் வளர்க்கும், ஒரு மாடு ஒரு ஆடு அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. நான் அதை பற்றி விவரமாக சொல்லணும். அதனால் அந்த மாதிரி வளர்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வேலி பயிராக சூறாவளி புயல் போன்ற காற்றை தாங்கி கொண்டு உள்ளே வளர்கிற வாழை மரம் இது போன்ற மரங்களை சாய்த்து விடாதபடிக்கு, ஒடித்து விடாதபடிக்கு நம்ம இதை பாதுகாக்க முடியும்.